வணக்கம் டு எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 12 வோல்ட் அடாப்டர் இது வந்து 12 வோல்ட் 2 ஆம்ஸ் அடாப்டர். இதை எப்படி வேரியபிளாக மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு ஒரு அடாப்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு டிசி கன்வெர்ட்டரில் அது ஃபஸ்ட்டு ஏசியாக இருந்து அதை ரெட்டிஃபையர் இதெல்லாம் பண்ணி டிசியை கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அதை ஒரு டிரான்சிஸ்டர் வழியாக லைக் டிரான்ஸ்ஃபார்மர் டு அந்த சைடு கொடுத்து நமக்கு அங்கே டயோடு வச்சு ரெட்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த மைண்ட் மேப் மாதிரி போட்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ அதுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்கும். அந்த ஆப்டோ கப்ளர் எதுக்காக அப்படின்னா, எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டரோ ஜீனர் டயோடோ போட்டிருப்பாங்க. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது மூலிமா வோல்டேஜை சேஞ்ச் பண்ணலாம். அந்த டிரான்சிஸ்டர் TL341 431 இதுதான். ஓகே, இப்போது ப்ரைமரி சர்க்கியூட் இதையும் செகண்டரிக்கும் நடுவில் தான் இது இருக்கும். நம்ம ப்ரைமரியில் எதுவும் பண்ண போகிறதில்ல, செகண்டரியில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, நான் அதுக்கான டயக்ராம் அங்கே வரைகிறேன். ஓகே, அவுட்புட் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிற டெர்மினலில் ஒரு டிரான்சிஸ்டர் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அது 3 பின் நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்கும். இந்த ஆப்டோ கப்ளரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதோடையே சீரீஸாக ஒரு ரெசிஸ்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டையும் சீரீஸாக போட்ட சென்டரில் அந்த டிரான்சிஸ்டரோட ரெஃபரன்ஸ் பின், ரெஃபரன்ஸ் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு பின் அது கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு அதை ஒன்று கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும், ஒன்று ஆப்டோ கப்ளர் இந்த மாதிரி இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு இதை நமக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் பின் கான்ஃபிகரேஷன் போடுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ், நெக்ஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட்டு சி. இது அந்த பின்னோட இது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு அந்த இதை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அந்த டிரான்சிஸ்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், ரெசிஸ்டரை. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ போடுறது அப்படின்னா, இந்த கிரவுண்டுக்கிட்ட இருக்கிறது 2.2K ரெசிஸ்டர். நெக்ஸ்ட்டு அந்த ஆப்டோ கப்ளருக்கு போகிறது 10K வேரியபிள் பொட்டன்ஷியோமீட்டர். அதை கனெக்ட் பண்ணணும். இதை கனெக்ட் பண்ணமாவே நமக்கு வோல்டேஜ் வேரியபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த அடாப்டர் தான் நான் இது பண்ண போகிறேன். இதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் அந்த ஐசி இருக்குது, இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது. இது எல்லாமேயும் பண்ணலாம். அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நார்மல் காம்போனன்ட்ஸு டிரான்சிஸ்டர் இல்லை. இது எஸ்எம்டி டைப்பில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் ஒரு இது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லைங்களா, இது அந்த 431. இது ப்ரைமரிலையும் இருக்கும், செகண்டரிலையும் இருக்கும். ஓகே, இப்போது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம அது எங்கே கண்டுபிடிக்கிறது, இப்படி எதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா, இந்த சைடு இருக்க செஷன் ஏசி ப்ரைமரி, இந்த சைடு இருக்கிறது டிசி செகண்டரி. இதுக்கு நடுவில் அந்த ஆப்டோ கப்ளர் இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே, அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது எஸ்எம்டி டைப்பில். உங்களுக்கு அதோட நம்பர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த நம்பர் 435Bன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, நான் உங்களுக்கு இந்த நோட்டில் எழுதுகிறேன். அந்த பின்னோட
இந்த டிரான்சிஸ்டரோட SMD நம்பர் 43B. ஓகேங்களா, இந்த டிரான்சிஸ்டர் தான். இப்போது இதில் வந்து நீங்கள் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த சர்க்யூட் 2 ரெசிஸ்டர் சீரியஸில் இருக்கணும். ஒன்று பாசிட்டிவ்லேயும் ஒன்று நெகட்டிவ்லேயும் ஆப்டோ கப்ளர் கிட்ட இங்கே ஒன்று அந்த டிரான்சிஸ்டரோட ஒரு பின் வருது. நெக்ஸ்ட் அதோட இன்னொரு பின் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் ஆப்டோ கப்ளரில் ஃபஸ்ட்டு பின் அந்த ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கும், அதுலேயே இண்டிகேஷன் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்டோ கப்ளரில். அந்த இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னாக எடுத்துக்கணும். அந்த பின்னு வந்து எங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது. ஓகே, இது வந்து இதுக்கு போயிடுச்சு. இப்போது அந்த ஃபஸ்ட்டு பின் ரெஃபரன்ஸ் பின் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 ரெசிஸ்டர் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது தெரியும். நான் உங்களுக்கு சர்க்யூட்டில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே 2 சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரெஃபரன்ஸ் பின்னுக்கு போகுது. ஸோ அதே மாதிரி இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒன்று வந்து நெகட்டிவுக்கும் ஒன்று வந்து பாசிட்டிவுக்கும் போகுது. இப்போ வந்து நம்ம இதை தான் இது பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டைரெக்டாக பாசிட்டிவ்க்கு போகுது. ஓகே, இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நான் உங்களுக்கு வந்து அதுக்கான காம்பனன்ட்ஸ் எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னே வந்து இதுலேயே வந்து நான் வோல்ட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் என்னோடய இதுக்காக இதுலேயே வந்து வோல்ட்டு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 5 வோல்ட்டு மீட்டர் தான். ஓகே, இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நான் இதை மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிப்பில் வந்து நான் அப்படியே வீடியோ வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து நான் கத்திலையும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீட் பண்ணி தான் இது பண்ணேன். எனக்கு இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த வோல்ட் மீட்டர் தேவைன்னா வச்சுக்கலாம், இது இல்லைனாலும் ஓகே. நான் வந்து இதுலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இது பண்ணிக்கிறதுக்காக அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த நம்ம என்ன காம்பனன்ட்ஸ் தேவையோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து 10K பொட்டன்ஷியோமீட்டர். இது வந்து நம்ம நார்மலாக நம்ம வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து இப்போ இது இருக்கனால இந்த 10K பொட்டன்ஷியோமீட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த பாடியோட அவுட்டர்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அவுட்டர் இது வந்து நம்ம சின்னதாக இருக்குது, கையில் கூட திருவிக்கலாம். ஸோ இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சும் ஸ்க்ரூ மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 3 மார்க் பண்ணி ஹோல்ட் பண்ணி இங்கே அவுட்டர்லேருந்து இன்னரு விட்டு உள்ளே சால்ட்ரிங் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட ரெசிஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வேறையை மாற்றிக்கலாம். ஓகே, நான் வந்து கேமராவை எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2Kவும் நெக்ஸ்ட் வந்து இந்த 10Kவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா வேறு ஏதாச்சும் காம்போனன்ட்ஸ் வந்து வெளியே வந்துருச்சுனாவோ இல்லை வந்து ஏதாச்சும் உள்ளே ஷார்ட் ஆயிடுச்சுனாவோ வந்து நமக்கு வந்து இதில் இருக்க டிரான்சிஸ்டர்ஸ் இல்லைனா வந்து ஆப்டோகப்ளர் இல்லைனா ஏதாச்சும் ஒன்று வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து அந்த 2 ரெசிஸ்டன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் 2யுமே ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து 2.2K கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து எது கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்து நம்ம 2.2K கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து 2.2K ரெசிஸ்டன்ஸு. உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகலை. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது அந்த எல்லோ கலரோட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் கிரவுண்டு. ஸோ இதையும் வந்து அந்த இதையும் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த ரெசிஸ்டர் வந்து அந்த இடத்துல பக்கமாக இருக்கனால ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸை தள்ளி இங்கே ஒரு 100 கிரவுண்ட் இருக்குது, அந்த இடத்தோட நான் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம 10K கனெக்ட் பண்ணால் போதும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து வேறு எந்த ஒரு இதுவும் வந்து வேறு இதோட டச் ஆகக்கூடாது. ஸோ வந்து இதோட இன் பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ வந்து அந்த காமில் ரெண்டும் ஒட்டுக்கா கனெக்ட் ஆகிற ஒரு டெர்மினல்லையும் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாசிட்டிவ் வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்கனால நம்ம வந்து டைரெக்டாக பாசிட்டிவ் எங்கே இருக்கோ இங்கேயே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம போர்ட்கிட்டேயே கனெக்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த ட்ரேஸ் பண்ணி அதே பாசிட்டிவ்லேயே கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயர் இதாக இருக்கனால நான் வந்து பாசிட்டிவ்லேயே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அந்த இதை கட் பண்ணியிருக்கனால நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டேயே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு எதுலேயும் டச் ஆகாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போது இந்த நான் 2 ஒயரை சென்டரில் கட் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸோட இதை பொட்டன்ஷியோமீட்டரோட இதை கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் 3 பின் இருக்கும். இந்த 3 டெர்மினலில் சென்டர் பின் மேலே டாப்பில் இருக்கும். அதில் ஏதோ ஒரு டெர்மினல் இது இல்லைனா இது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது வந்து ஒன்று நீங்கள் ரைட் சைட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரொட்டேட் பண்ணுறது வந்து ரைட் சைடாக இருக்கும். லெஃப்ட் சைட் கனெக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடாக இருக்கும். ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுறது. இப்போது இதில் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணிக்கலாம். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. நான் வந்து போத் ஏதோ ஒரு சைடில் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஓகே, இவ்வளோ தான் இதோட இது நமக்கு முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நம்ம இதை கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த மீட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம சால்ட்ரு பண்ணல. ஸோ நான் இதையும் ஒட்டுக்கா பண்ணிடலான்ட்டு அந்த எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து வோல்டேஜை மெஷர் பண்ணுறது. இதை ஆன் பண்ணுறதுக்கான வோல்டேஜ் வந்து இந்த ரெட் அண்ட் பிளாக். இப்போ நான் அந்த என்ன அவுட்புட் வருதோ அதே அந்த இன்புட் கொடுக்குறோமோ அதுவே மெஷர் பண்ணுறதுக்காக நான் அந்த ரெண்டையும் ஒட்டுக்கா சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாசிட்டிவையும் வோல்டேஜ் இன்புட்டையும் ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த இதை வந்து நம்ம வந்து இந்த அடாப்டரோட பாசிட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி ஒன்று மல்டிமீட்டரை செக் பண்ணலாம். பட் நான் வந்து இதுலேயே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுலேயே செக் பண்ணலாம். ஓகே, நான் வந்து இப்போ இதை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் சுவிட்ச் பாக்ஸோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்கிங் ஆகுது. எதனால் பிளிங்கிங் ஆகுது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கம்மியாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு வந்து இது வருது. இப்போது அந்த எல்இடி டிஸ்பிளே வந்து 5 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஆனால் பட் நம்ம வந்து இங்கே 5 வோல்ட்டு கீழே இருக்கனால அது பிளிங்க் ஆச்சு. நமக்கு வந்து 6லேருந்து இது நம்ம நார்மலாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 6.75 வோல்ட் சம்திங் காட்டுது. இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா 7, 8 வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அப்படியே 12 வோல்ட். இது ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்களா 11.9 சம்திங் வருது. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 வோல்ட்டு ஃபுல்லாகவே வரும். 11.9 வந்துருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம வேரியபிள் பவர் சப்ளை இப்போ பண்ணியாச்சு. பட் இதில் வந்து 1 வோல்ட்டும் வரும், 2 வோல்ட், 3 வோல்ட் எல்லாமே வரும். பட் இந்த டிஸ்பிளே ஆன் ஆகக்கூடிய சப்போர்ட் பண்ணுற வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டுங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இதாச்சு. நான் வந்து உங்களுக்கு கடைசியில் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை ரொட்டேட் பண்ணுறேன். 6க்கு கீழே போச்சு அப்படின்னா 6.2.5க்கு கீழே போச்சு அப்படின்னா நமக்கு வேரி ஆகுது. ஓகே, இது வந்து டிஸ்பிளே ஆன் ஆகிறது வந்து வோல்டேஜ் வந்து 5 வோல்ட்டுங்கிறனால நமக்கு வந்து இது காட்டுது. நான் உங்களுக்கு கடைசியாக மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து வேரியபிள் பவர் சப்ளை செஞ்சிட்டோம். ஓகே, நான் உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் வச்சும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மல்டிமீட்டரில் நான் 20 வச்சுருக்கேன். ஓகே, இதான் வந்து இதோட அவுட்புட் ஒயரு. ஓகே, 6.53 வருது. வோல்டேஜ் இப்போ 7 வோல்ட், 7.268. தென் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 மீட்டர்லேயுமே நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இங்கே 12 வந்துருச்சு, அங்கேயும் 12.4, இங்கே 12.2 சம்திங் வெரி ஆகுது. பட் அது மீட்டரோட இதுதான். பட் ஆனால் நமக்கு வந்து அவுட்புட்டும் ப்ராப்பராக வருது, நமக்கு வேரியேஷன் இது இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, LM317 இல்லாமையே இந்த மாதிரி நம்ம வேரியபிள் பவர் சப்ளை செய்யலாம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிமீட்டரில் இப்போ உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி காமிக்கிறேன் வோல்டேஜ் வந்து எவ்வளோ லோவாக வந்தாலும் இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 6 வோல்ட் இருக்குங்களா, இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். 5 வோல்ட்டும் வரும், 3 வோல்ட் நம்ம 1 வோல்ட் 2 இல்லைனா 3 வோல்ட்லேருந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே கிடைக்குது. ஓகே, இப்போ வந்து நான் மல்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
ஓகே 11 பாயிண்ட் சம்திங் வருது. இது மல்டிமீட்டர் பேட்டரி லோவாக இருக்கனால நமக்கு லைட் அமுத்துனதும் ஒரு சம்திங் வேல்யூ காட்டுச்சு. ஓகே, இது நமக்கு இது இல்லை. ஓகே, நம்ம வந்து இந்த பொட்டன்ஷியோமீட்டரும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு அது இதாக இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன் 6 வோல்ட்டில். இப்போது நம்ம எதனால் இதை இது பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் 6 வோல்ட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு இதை கடைசியாக காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். 3 வோல்ட்லேருந்தே நமக்கு ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ 6.32 சம்திங் வருது. இப்போது நான் இதை வந்து இன்னும் லோ பண்ணுறேன், வோல்டேஜ் அந்த ரெசிஸ்டன்ஸை இன்னும் குறைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு 3.7 3.5 வோல்டேஜ் எல்லாமே வருது. நான் இந்த ஹீட்ரு வச்சுருக்கனால அது வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்ட். ஸோ நமக்கு வந்து அது இதாக இருக்குது. இன்னுமே கூட குறைச்சோம்னாலும் 2 வோல்டேஜ் வரைக்கும் கூட போச்சு. ஓகே, பார்த்தீங்களா 2 3 இந்த மாதிரி சம்திங்கும் வருது. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸ், பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.